உடம்பு இளைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு, எடை குறையறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் அதில் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆனாலுமே சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சில சமயங்களில் பல்வேறு விதமான வேறு உடல் உபாதைகள் வருது. இல்லைன்னா நம்மளுடைய உடல் தோற்றமே வந்து கொஞ்சம் ஓஞ்சி போன மாதிரி அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அந்த முகம்லாம் அப்படியே கலையிலேருந்து வேறு மாதிரி ஆயிடுறோம். அப்போது உடல் இளைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ மிக மிக முக்கியமான வீடியோ. நீங்கள் உடல் இளைக்கணும், எடை குறையணும்னா என்னென்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எந்த விஷயத்தை வேணால் பண்ணுங்கள், அதில் என்னென்ன விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன, உடலுடைய மெட்டபாலிசத்தை அது என்னென்ன விதத்தில் மாற்றுது, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம சொல்லுவோம். அப்புறமா நம்மளுடைய இந்த வீடியோனோட ஸ்பெஷல் ரெசிபிக்கு வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த உணவுப் பொருளினுடைய ஃபைபர் கண்டென்ட் என்ன. அதாவது கார்ப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. கார்ப்ஸ்னால் கார்போஹைட்ரேட்ஸ். பொதுவாகவே உடம்பு இளைக்கணும்னா எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுற விஷயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கிறதும் ஃபைபர் அதிகமாக இருக்கிற உணவை தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபைபர் கண்டென்ட்டில் சால்யபிள் ஃபைபர், இன்சால்யபிள் ஃபைபர் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குங்க. இந்த ரெண்டு விஷயத்தினோட அளவு என்ன அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி என்ன விதமான சால்யபிள் ஃபைபர், இன்சால்யபிள் ஃபைபர் இருக்குது. ஏன்னா சில சால்யபிள் ஃபைபர் வந்து ப்ரீபயோட்டிக் ஃபுட்டு அப்படின்னா நம்ம கட்டி ஏரியாவில் ஏற்கனவே நிறைய வீடியோவில் நம்ம இதை சொல்லியிருக்கோம். நம்ம கட்டி ஏரியாவில், அதாவது இரைப்பை, பெருங்குடல், சிறுகுடல் அப்படின்ற அந்த ஏரியா இருக்கு இல்லையா, அதில் ஏகப்பட்ட மைக்ரோப்ஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நுண்ணுயிரிகள், கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் இருக்குது. இதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதிகமான நுண்ணுயிரிகள் உடலுக்குள்ளே வரணும். அதுக்கு உண்டான உணவுப் பொருளை நம்ம கொடுக்கணும். அந்த உணவுப் பொருள் அப்படின்றது தான் ப்ரீபயோட்டிக் ஃபுட். அப்போ சால்யபிள் ஃபைபரை தான் வந்து அது ப்ரீபயோட்டிக் ஃபுட்டாக அந்த நுண்ணுயிரிகள் சாப்பிடும். அது சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமாக இருந்தால் தான் இந்த உடலினுடைய இந்த கட்டி ஏரியானோட வேலைகள் சரிவர நடக்கும். சரிவர அந்த போவல் மூமெண்ட்ஸு, இந்த ஃபுட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, கரெக்டாக அதனோட சத்துக்கள் உறிஞ்சப்படுவது, சக்கைகள் வெளியேற்றப்படுவது எல்லாம் கரெக்டாக நடந்துட்டாலே நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி அந்த ட்ராக்னா செரிமான அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதனோட மூமெண்ட்ஸில் போகும்போது வெறும் சத்து பொருட்களை மட்டும் உடல் உறிஞ்சணும். அதுக்கு பதிலாக கொலஸ்ட்ராலையும் சேர்த்து உறிஞ்சும் போது தான் நமக்கு தொப்பையோ உடல் எடையோ நமக்கு அதிகமான ஊளை சதைகள் அப்படின்றோம் இல்லையா, அது வந்து போடுது. இப்போ அந்த இடத்துலையே அந்த கொலஸ்ட்ராலை உறிஞ்சக்கூடிய விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது, இம்பேர் அப்படின்றாங்க. அந்த தொல்லை கொடுக்கக்கூடிய, அதை தடுக்க செய்யக்கூடிய விஷயம் வந்து அங்கேயே நடக்க செய்யக்கூடிய பொருளாக வந்து நம்ம சாப்பிட்றோமா அப்படின்றது பார்க்கணும். அப்போது சால்யபிள் ஃபைபர், இப்போ நம்ம சொல்ல போகிற கேரட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பெக்டின் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சால்யபிள் ஃபைபர். அந்த சால்யபிள் ஃபைபர் ப்ரீபயோட்டிக் ஃபுட்டாக கூட இந்த வந்து அந்த நுண்ணுயிரிகள், அதுக்கு பேர் மைக்ரோபயோட்டா அப்படின்வாங்க. அந்த மைக்ரோபயோட்டா ஆரோக்கியமான மைக்ரோபயோட்டா. அப்போ அந்த இடத்துலையே கொலஸ்ட்ரால் உறிஞ்சப்படுவதை அது தடுக்கிறது. அடுத்தது வந்து இன்சால்யபிள் ஃபைபர் அப்படின்ற ஒன்று, லிக்னின் அப்படின்றது வந்து இந்த கேரட்டில் வந்து இருக்குது. அது போக செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்னு ஏகப்பட்ட இன்சால்யபிள் ஃபைபர். இந்த இன்சால்யபிள் ஃபைபர் என்ன பண்ணுன்னா நம்ம சாப்பிட்ற உணவை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். கரெக்டான விதத்தில் நகர்த்தி போவல் மூமெண்ட் அப்படின்றத வந்து சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும். அடுத்தது வந்து ஃபேட் புரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்ற ஒன்று உடம்புக்குள்ளே நடக்குது. அது சீராக கரெக்டான விதத்தில் நடந்ததுனால நமக்கு உடம்புல வந்து வெயிட்டு போடாது, ஊளை சதைகள், கொலஸ்ட்ரால், தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் இதெல்லாமே போயிடும். அப்போ அப்படிப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று இருக்கா? இப்போ நம்ம கேரட் அப்படின்றத ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இன்றைக்கி எடுக்க போகிறோம். அதில் வந்து பயோட்டின் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பயோட்டின் அப்படின்றது என்னென்னா விட்டமின் ஏபி வகையை சேர்ந்தது. இது ஒரு காலத்தில் வந்து விட்டமின் ஹெச் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப ரேரான விட்டமின். இது வந்து விட்டமின் B6 குரூப், அதாவது குரூப் ஆஃப் பி விட்டமின்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். அப்போது அந்த பயோட்டின் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் விஷயம் இங்கே ஃபேட் புரோட்டீன் மெட்டபாலிசத்தை இங்கே கட்டுப்படுத்துது, சீராக்குது. அடுத்தது வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருள்
ஃபைபர் கண்டென்ட்டாகவே இருந்தால் கூட அதில் வாட்டர் கண்டென்ட் நீர் சத்து எத்தனை சதவீதம் இருக்குது? அதிகபட்சம் 90% வரை இருந்ததுன்னா சூப்பர் ஃபுட்டுங்க அது. அதுக்கப்புறம் அதில் வந்து மிச்சம் இருக்கிறது தான் காப்ஸ், மற்ற விஷயங்கள். அதுக்குள்ளே சுகர் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. அப்போ அந்த சுகரை உடைக்கக்கூடிய தன்மை அப்படின்னா என்னென்னா, நம்ம இந்த ப்ரீபயோட்டிக் ஃபுட்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சால்யபிள் ஃபைபர். இந்த சால்யபிள் ஃபைபர் ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டில் பெக்டின் இருக்குன்னா அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சுகரின் அளவை ஜீரணம் பண்ணக்கூடியதை ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணும். ஸ்லோ டவுன் பண்ணும்போது ஸ்லோவாக தான் அது ஜீரணம் ஆகும்போது அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் இன்சுலின் தேவைப்படும். அப்போ உங்கள் உடலில் கம்மியாக இன்சுலின் சுரக்கக்கூடிய உடலாக இருந்தால் கூட அந்த இன்சுலினை அதை ஜீரணம் பண்ணுவதற்கு போதுமானதாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து நம்ம வேறு மாத்திரைகளோ இதுவோ போட்டு இந்த இன்சுலினோட அளவை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது மிகச்சிறந்த மருந்தாகவும் இது உணவாகவும் ஆகுது இல்லையா. டயபெட்டிஸே இல்லாதவங்களுக்கு கூட அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒன்று உடலுக்குள்ள அந்த பிரச்சனை இந்த மாதிரி அதிகப்படியான நம்ம பார்த்து சாப்பிடாம தேவையில்லாத கார்போஹைட்ரேட்ஸை சுகர் கண்டென்ட் உள்ளது அதிகமாக சாப்பிடும்போது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது உருவாகும். அதை சீர்படுத்தக்கூடிய தன்மை உள்ளதா இந்த உணவுப் பொருள் இருக்கா? இப்போ எதுவுமே வேணாங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டாலே போதும். அதுவே உடல் எடையை குறைச்சிரும், உடம்பை இழைச்சிரும், உடல் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கடுத்து இந்த ஃபுட்டை எனர்ஜியாக மாற்றக்கூடிய விஷயம் பயோட்டின் நம்ம சொன்னோம் இல்லையா, அது ஃபுட்டை கன்வெர்ட் இன்டு எனர்ஜி. அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக போகணும். இல்லைன்னா தான் நம்ம அந்த ஓஞ்சி போகிற மாதிரி ஃபீலிங், பசி எடுக்கிற மாதிரி, டயர்டு, தலைவலி, நாளடைவில் ரொம்ப வீக்காக போகிறது. இது இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி விஷயங்களை சேர்ந்ததுன்னா அது அன்றாட வாழ்க்கையை நம்ம பாதிக்கும், நம்ம ஓவரால் லுக்கையும் பாதிக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம கவனமாக பார்த்துக்கணும். அப்படி பார்த்துக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ இஞ்சி அப்படின்றது 2வது இன்கிரிடியண்ட்டாக நம்ம எடுக்க போகிறோம். இஞ்சியினோட சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நம்ம ஏற்பட்ட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ கொலஸ்ட்ரால் இழப்பு, அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை இழந்து உடல் இழைச்சா பரவாயில்ல, சதை இழப்பு ஏற்பட்டதுனா தான் அங்கே உடல் உருவத்தில் நமக்கு மோசமான விளைவுகள், அந்த ஒரு மாதிரியான உருவத்தோற்றம் நமக்கு மாறும் இல்லையா. இஞ்சி கொலஸ்ட்ராலை கரைச்சி எடுக்கிறதோடு இல்லாமல் இந்த சதை இழப்பையும் ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ அதுக்கு நம்ம கூட என்ன பொருளை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சேர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து இருக்க அந்த சைடு எஃபெக்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அந்த விஷயம் சதை இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கும் இஞ்சியோட சைடு எஃபெக்ட் ஏற்படாமல் இருப்பதற்கும் இஞ்சியை எந்த அளவில் சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஏற்கனவே 2 இன்க்ரீடியண்ட்டை பற்றி சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு திங் கேரட் அப்படின்றத எடுத்துக்கிறோம். ஒரு மீடியம் சைஸ் கேரட். இந்த மீடியம் சைஸ் கேரட் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம். வைட்டமின் ஏ இருக்குது, இதில் வைட்டமின் கே ஒன்று இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, கண்ணுக்கு மிக மிக நல்லது. ஏகப்பட்ட இது ஃபைபர் கண்டென்ட்டு, நார்ச்சத்து அதிகம் உள்ள விஷயன்றனால இது பல்லுகளை ஈறுகளை க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணக்கூடிய விஷயம்னு நம்ம இதை சொல்லிக்கிட்டே போகலாம். நமக்கு இன்றைக்கி தேவை முக்கியமானது உடல் எடை குறைக்கிற விஷயம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா தோலை சீவிட்டு, ஃபஸ்ட்டு அது தோலை சீவறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுங்க. ஏன்னா இந்த கேரட்டை எடுத்து அது மார்க்கெட்டுக்கு கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் ஏகப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான மருந்துகளையும் அதில் தெளித்து தான் எடுத்துகிட்டு வராங்க. முடிஞ்ச வரையும் ஆர்கானிக்காக கேரட் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 1க்கு 4 முறை அதை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறம் அதை தோலை சீச்சிருங்க. சீச்சிட்டு ஒரு முறை கழுவிட்டு உங்கள் கையையும் நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அந்த பெஸ்டிசைட்ஸில் உங்கள் கையிலையும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நல்லா சுத்தம் பண்ண கேரட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ், ஒரு 5-6 கிராம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இஞ்சி, அதை தோல் உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி, இது 3 தாங்க இப்போ நம்ம எடுத்துக்க போகிற இன்க்ரீடியன்ட். இப்போ நம்ம கேரட்னோட இதை நிறைய பேசிட்டோம். தக்காளியை ஏன் எடுத்துக்கிறோம், இஞ்சியை ஏன் எடுத்துக்கிறோன்றதை இப்போ பார்ப்போம். தக்காளியில் நீர் சத்து அப்படின்றது 95% இருக்குங்க.
இது ரொம்ப ரொம்ப ரேரான பொருட்களில் தான் இவ்வளோ அதிகமான நீர் சத்து உள்ள பொருள் வந்து கிடைக்கும். தக்காளியில் 95% நீர் சத்து இருக்குன்றதுனால இது உடலுக்கு அதிகமான எடையை கூட்டுவதோ வேறு விதமான பிரச்சனைகள் உண்டு பண்ணுவதோ இது தவிர்க்கப்படுகிறது. நீர் சத்தை அதிகம் உடலுக்கு கொடுக்க வேண்டிய டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறது மெயினான விஷயம். ஏன்னா உடல் இளைக்கிறது முக்கியம்னாலும் இந்த டீஹைட்ரேட் ஆகும்போது பாடி, ஏன்னா நம்ம சாப்பிடாத டயட் இருந்து தான் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணி அப்படி தான் பண்ணுவோம். அப்போ நிறைய நீர் சத்து உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால உடல் தோற்றம் போகும், எனர்ஜி போகும். ஸோ அதை வந்து சரி பண்ணக்கூடிய விஷயமா இந்த தக்காளி இருக்குது. அதே மாதிரி கேரட்டில் கூட 86.95% அது நீர் சத்து தாங்க இருக்குது. 10% தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து சுகருன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அந்த சுகரையும் சரி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம சொன்ன பயோட்டின், லெக்னின், அந்த பெக்டின் இதிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம். அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ், நம்ம சாப்பிட்ற பொருளில் என்ன இருக்குது அப்படின்னு அது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடுவது டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மிக மிக நல்லது. டயபெட்டிஸ் பேஷண்ட்டு எந்த உணவை சாப்பிட்டாலுமே அதனோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்னன்றதை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து அந்த ஸ்பைக் வந்து இருக்கவே இருக்காது. அப்போ நம்ம சொல்கிற இந்த கேரட் ஆனாலும் சரி, இந்த தக்காளி ஆனாலும் சரி, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் வேல்யூ உள்ள உணவுப் பொருட்கள். இப்போ தக்காளின்றது வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, போனுக்கு நல்லது, ஐக்கு நல்லது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. போனில் வந்து வெளியில் போன் நல்லா இருக்கும், உள்ளே வந்து ஓட்ட ஓட்டையாக போலாக இருக்கும். அதுக்கு பேர் ஆஸ்ட்ரியோபொராசிஸ்ன்றவாங்க. அது ஒரு மோசமான ஒரு விஷயம். எங்கேயாவது சின்னதாக அடிப்பட்டால் கூட நமக்கு டக்குன்னு எலும்பு இதாகிடும். டக்குன்னு ஏடா கூட நம்ம எந்திரிக்கிறோம் உட்காரும் போது கூட எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் அது இருக்கிறதே தெரியாது. எலும்பு நல்ல சத்துள்ள எலும்பு மாதிரி வெளி தோற்றம் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே போலாக இருக்கும். அப்போ அந்த விஷயம் வந்து இந்த தக்காளியை சாப்பிடுவதன் மூலமாக தடை செய்யப்படுகிறது. அப்புறம் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் வருவதை மிக மிக தடுக்க செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்போ கேரட்டில் பீட்டோ கரோட்டின் அப்படின்ற ஒன்று இருக்குது. அது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே கேன்சர்லேருந்து மற்ற விஷயங்கள் வந்து உடலுக்கு நடக்காமல் இருக்க காப்பாற்றுது. அதே மாதிரி தக்காளி. இப்போ கேன்சர் அப்படின்றத பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. இந்த கேரட்டும் தக்காளியும் இணைந்த உணவை வந்து நம்ம சாப்பிடும்போது யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்றவங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம மைக்ரோபயோட்டா அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லையா. அதாவது இந்த மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள், கோடிக்கணக்கான நல்ல நுண்ணுயிரிகள் உடலுக்குள்ளே இருந்தாலும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், இருக்க வேண்டிய வேலையை செய்யணும். பெருங்குடலில் உள்ளது சிறுகுடலில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெருங்குடலில் இருக்கிற அந்த நுண்ணுயிரிகள் அதனுடைய வேலையை ஆக்டிவாக சரிவர செய்யணும். அப்போ அது ஒரு 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 ஃபேக்ட்ரி மாதிரி அங்கே வந்து ஒர்க் பண்ணணும் இல்லையா. அது தப்பாக இடம் மாதிரி வேலை செஞ்சாலோ தப்பாக வேலை செஞ்சாலோ மால் ஃபங்க்ஷன்றாங்க. அப்போ உடலுக்கு உபாதைகளா அது வந்து நமக்கு காமிக்கும், இங்கே உள்ளுக்குள்ளே ஏதோ தப்பு நடக்குதுன்னு. அப்போ இந்த சீர்கெட்டு போயிருக்கிற அந்த ஃபேக்டரி இயக்கத்தை வந்து சீராக்கக்கூடிய ஆல்டர் பண்ணக்கூடிய ஆல்டர்டு மைக்ரோபயோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோபயோட்டாவை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணி சரிவர இயங்கக்கூடிய ஒரு விஷயமா. அப்போ அந்த இடத்துலையே முடிஞ்சிச்சு இல்லையா. வயிற்றுல சரியாக வந்து சாப்பிடும்போதே அந்த விஷயம் சரியாக நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொழுப்பு உடலில் சேருவதை வந்து அது தடுத்து விடும். அப்புறம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொன்ன நிறைய விஷயங்கள், அதனோட சைடு எஃபெக்ட்ஸ், அதுலேருந்து பாதுகாக்க தான் நம்ம கேரட்டும் தக்காளியும். ஸோ இப்போ நம்ம 3 இன்க்ரீடியண்ட், ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா தோலை சீவிட்டு நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து அதை நல்லா கட் பண்ணி அதையும் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சி அதையும் தோலை சீவி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கேரட்டையும் இஞ்சியும் போட்டு முதல்ல அரைக்கலாம். மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால், இல்லை பிளெண்டர் மாதிரி விஷயம் இருந்ததுன்னா நீங்கள் 3ஐயும் ஒன்றா போட்டு கூட அரைக்கலாம். ஆக மொத்தம் இதை நல்லா மைய வந்து அரைக்கணும். 1 கப்பு வாட்டர் வந்து அதில் போட்டுக்குங்க. இதை போட்டு நல்லா அரைச்சி அதை வந்து நீங்கள் கரெக்டாக வடிகட்டி எடுக்கணும். அவ்வளோதாங்க விஷயம். ஆனால்
இதை எப்படி எப்போ குடிக்கணும் அப்படின்றது 7 நாட்கள் வந்து இதை குடிக்கணும். 3வது நாள்லேருந்தே உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடலின் மாற்றங்கள், உங்களுக்கு உடல் எடை குறைவதும் எனர்ஜி இழப்பு இல்லாமல் முன்னைக்கு இப்போ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் மாறுவதும், அதே சமயத்தில் உடம்பு இழைப்பதும் உங்களுக்கு கண் கூட 3வது நாள்லேருந்தே தெரியும்னு சொல்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக பல பேர் இதை பயன்படுத்தி வந்து பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இந்த வீடியோ, ஸ்பெஷல் வீடியோவை நம்ம வந்து இப்போ போடுறோம். சரி, இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, டீ காஃபி இதெல்லாம் குடிக்கிறத ஒரு 7 நாள் 10 நாள் முடிஞ்சால் விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே போய் இல்லை வெளியில் வெயில் படக்கூடிய இடங்கள், அதிகாலையோ இல்லை ஒரு 6 மணிக்கு 6:30 மணி வரை 7 மணி வரைக்கும் உள்ள வெயில் உடலில் படும்படி ஒரு 10 அல்லது 15 நிமிடம் நிற்கணுங்க. அப்போ உடலுக்கு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணாதீங்க. சின்ன சின்ன மூமெண்ட்ஸ், தலையை எப்படி சுற்றுறது, கைக்கு வந்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் கொடுக்குறது, காலுக்கு மடித்து நீட்டுறது, உங்கள் வயசுக்கும் உடல் வாகுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல உடல்வாக இளமை வயது இருந்ததுன்னா ஜாகிங் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை வாக்கிங் போகலாம், கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் உடலின் அத்தனை பாகங்களும் அசையக்கூடிய, இடுப்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு மாவு ஆட்டுற மாதிரி அப்படி சுற்றுறது, கையை வந்து ரொட்டேட் பண்ணுறது, இப்படி உடலின் அத்தனை பாகங்களும் இயங்கக்கூடிய விஷயம் என்ன வருமோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக வேர்க்கிற வரைக்கும், அவ்வளோதான். 10 அல்லது 15 நிமிடம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் வாட்டர், பெரிய கிளாஸில் வந்து ஒரு ஃபுல் கிளாஸ் வாட்டர் வந்து குடிச்சிருங்க. ஒரு ½ அன் ஹவரில் உங்களுக்கு வந்து யூரின் போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய உடலில் உள்ள நச்சுக்கள் அந்த யூரின் வழியாக வெளியேறுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தண்ணி அதிகம் குடிக்கிறதே உடம்பை இழைச்சிருங்க. சரி, இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பிரேக்ஃபாஸ்ட். நம்ம காலை சிற்றுண்டி அந்த உணவை வந்து தவிர்த்துட்டு இப்போ நம்ம சொன்ன இந்த பானத்தை வந்து ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக வந்து நீங்கள் குடிச்சிடணும். இதுக்கப்புறம் நீங்கள் லஞ்சு தான் சாப்பிடணும். நடுவில் பசி எடுக்குமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசி எடுக்காது. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வேறு வேறு விதங்களில் உடம்பை இளைக்க வைக்கிறது ஒன்று, வயிற்றுக்கு ஃபுல்னஸை கொடுக்கறது. கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுத்ததுனாலே உங்களுக்கு பசி எடுக்காது. அப்போ உங்களுக்கு சாப்பிட்ணுன்ற தோணாது. அப்போ கண்ட பொருளை பார்த்தோன்னா சாப்பிட்ணுன்ற அந்த கிரேவிங்ஸ், அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வராது. ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் இங்கே நடக்கும்போது அப்போ அப்படியே சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. அப்போது இங்கே இஞ்சியாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி, கேரட்டாக இருந்தாலும் சரி, பர்டிகுலர்லி இஞ்சிங்க, அது வந்து ஒரு ஃபுல்னஸை உண்டு பண்ணுறதுனால, செட்டைட்டி அப்படின்றாங்க, அந்த ஃபுல்னஸை உண்டு பண்ணுறதுனால யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷனில் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க, உடம்பு இளைக்கிறதுக்கான முக்கியமான விஷயத்தை வந்து இது பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த விதம் இந்த மாதிரி 7 நாட்கள் பண்ணணும். சிலருக்கு 3வது நாள்லேருந்தே தெரிய ஆரம்பிக்கும், சிலருக்கு 7வது நாளில் தெரிய ஆரம்பிக்கும், சில பேருக்கு இன்னொரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ண வேண்டியிருக்கும். சில பேர் ஒரு நாளைக்கு 2 கப்பு கூட குடிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் குடிங்க. 3 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குது, எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது, சுகர் லெவல் என்ன நடக்குது, உங்களுடைய பிளட் ப்ரெஷருடைய லெவல் என்ன நடக்குது, ஆக்டிவிட்டி, உங்களால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுதா, இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உலகம் ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய விஷயம் இது. நீங்கள் பண்ணுறது இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜ். நன்றி.